வெல்கம் டு தமிழீழம். நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைட் தாம்பரம் மெயின்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே ஃபாஸ்ட் புக்கிங்கில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெப்யூட்டட் பில்டரான VGK பில்டரோட ஈஸ்ட் தாம்பரம் சரௌண்டிங்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழீழம் சேனலில் ரிவ்யூ பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சைட்டுக்கு போய் நாங்களே ஷூட் பண்ணி சைட்டில் லைவாக என்ன இருக்கோ அதை தான் உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறோம். சென்னை சரௌண்டிங்ஸில் எந்த ப்ரோக்கரேஜும் இல்லாத ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம தமிழீழம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து பார்க்குறது தாம்பரம் டு வேளச்சேரி ரோடில் கேம்ப் ரோட் ஜங்ஷன். இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே, அதாவது 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சைட் அமைஞ்சிருக்கு. சைட்டுக்கு போகிற 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் முழுக்க ரெசிடென்ஷியல் வீடுங்க அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். கார்னர் பிளாட்டில் தான் சைட் அமைஞ்சிருக்கு. VGK பில்டரோட ரொமான்சா ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண ஈஸ்ட் தாம்பரத்துக்கு வந்திருக்கிறோம். VGK பில்டர் 22 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. 100+ மேலே ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போது 6+ ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. கம்பெனியோட வெப்சைட் லிங்க், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரொமான்சா ப்ராஜெக்டில் பிளாக் A, பிளாக் B, பிளாக் C பிளான் பண்ணியிருக்காங்க. ஈச் பிளாக்ல 6 யூனிட்ஸ்னு டோட்டலாக 18 யூனிட்ஸ் 3 BHKல பிளான் பண்ணியிருக்காங்க. 3 BHK யூனிட்டோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 1440 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் இருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. UDS பார்த்தீங்கன்னா 32 to 35% கொடுத்துருக்காங்க. எல்லா யூனிட்ஸும் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்டில் EV சார்ஜிங் பாயிண்ட், CCTV கேமரா, 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ், டெரஸ் வரைக்கும் லிஃப்ட், ஜென்ரேட்டர் வசதிகளோடு பிளான் பண்ணியிருக்காங்க. தாம்பரம் மெயின்லேயே ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்குமே யூனிட்ஸ் எல்லாமே புக் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான இன்னும் ஃபர்தர்லிஸ் தெரிஞ்சுக்க VGK பில்டர் கம்பெனியோட ஸ்டாஃப் கிட்டவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் கணேஷ். நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக VGKல ஒர்க் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொமான்சா. ஸோ இது இன்ஸ்பயர்டு பை ரோமன் டைம்லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோமன் தீம்ஸ் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இப்போது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா G+3 வரும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு சில்ட் ஏரியா வந்துடும். ஸோ கவர்டு மார்க்கெட் கார் பார்க்கிங் வந்துடும். நேம் போர்டு போட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பாங்க. கீழே வந்து சம்ப் வந்துடும் சார். சம்போட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 30,000 லிட்டர் வரும். அதேமாதிரி ஓவர் ஹெட் டேங்க்கும் வந்துடும். ஸோ சம்ப்லேருந்து ஓவர் ஹெட் டேங்க்கு ஆட்டோமேட்டிக் மோட்டார் மூலமாக ஸோ வாட்டர்ஸ் போயிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாபி இருக்கும். ஸோ லாபி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் டோர் கொடுத்துருவாங்க. ஸோ கிளாஸ் டோர் கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ 3 டவராக இருக்கும், ABC. ஸோ மொத்தம் ஒரு ஃப்ளோருக்கு 2 யூனிட்ஸு, மொத்தம் G+3 அப்படிங்கிறனால ஸோ 6 யூனிட் வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 18 யூனிட்ஸ் வரும். ஸோ இப்போ கரண்ட்டாக அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஸோ 13 யூனிட்ஸ் இருக்குது. 5 யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான லொக்கேஷன். ஈஸ்ட் தாம்பரத்தில் ஸ்ரீராம் நகரில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ நியர்பையில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு இருக்குல்ல, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர் இருக்குது. ஸோ அதனால் லொக்கேஷனில் வந்து ரொம்ப ஃபேமஸான லொக்கேஷன். அதனால் நம்ம யூனிட் வந்து ரொம்ப ஃப்ரீலான்சிங்கில் இருக்கும்போதே புக் ஆயிடுச்சு. ஸோ UDS பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 33% வரும் உங்களுக்கு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ EV சார்ஜிங் பாயிண்ட்ஸ் நம்ம கார் பார்க்கிங்கில் ஸோ உங்களுக்கு வந்து EV சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றோம். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆக்சஸ் அப் டு டெரஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டும் இருக்குமே. ஸோ அந்த டாய்லெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஜென்செட் நம்ம பவர் பேக்கப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ 24/7 உங்களுக்கு வந்து CCTV கேமராஸ் இருக்குது. ஸோ ஸ்டில்ட் ஏரியா, காமன் ஏரியா, தென் வந்து டெரஸ், ஸோ எல்லா இடத்துலையும் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஜென்செட் வந்து பார்த்திங்கன்னா 1 kV வரைக்கும் வரும். ஸோ 1 கிலோவாட்ஸ் வரைக்கும் வரனால ஸோ உங்களுக்கு வந்து பவர் இஷ்யூ வராது. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக போர்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டவருக்குமே இண்டிவிஜுவல் போர்ஸ் வந்துடுது. ஸோ அந்த போர் வாட்டருமே ட்ரிங்கபிள் வாட்டர் தான் இருக்கும். தென் வந்து லொக்கேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 750 மீட்டர் வரும். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் கேம்ப் ரோட் ஜங்ஷனுமே உங்களுக்கு 750 மீட்டர் வரும். ஸோ தாம்பரம் ஃப்ளைஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.7 கிலோமீட்டர்ஸ் வரும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் வரும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து வித்தியாசமான ஸ்கூல்ஸ் இருக்குது. 250 மீட்டர் தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பாரதி இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் வரும். ஸோ MCC காலேஜுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.7 கிலோமீட்டர்ஸ்லேயே வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மேஜராக ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெதஸ்தே ஹாஸ்பிட்டல் அது வந்து பார்த்திங்கன்னா 1.4 கிலோமீட்டர். அது வந்து ரொம்ப சைல்டு கேருக்கு ரொம்ப
கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் தாம்பரம் போகிறீங்க அப்படின்னா ஸோ ஏஜிஎம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. தென் வந்து ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இதான் லொக்கேஷன் அட்வான்டேஜ். உங்களோட கனவிலம் நிறைவேற தமிழிலும் சேனலும் உதவியாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடு சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழிலம் சேனல்.